தயவு செய்து எண்ணி பார்க்கணும். ஏன் கலைஞர் அவர்கள் மாற்றினார்? நாங்க வேண்டுகோள், தமிழர்கள் வேண்டுகோள் விடுத்து 1921 தமிழ்கடல் மரபில் அடிகளார், தமிழ்த்தன்றல் திருவிக்கா, தந்தை பெரியார் போன்றவர்கள், பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள், நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்றவர்கள், இன்னும் நாமு வெங்கடசாமி நாட்டார் போன்றவர்கள், இப்படி மிகப்பெரிய தமிழர்கள்லாம், தமிழ் புலவர்களெல்லாம் சேர்ந்து பச்சையப்பன் கல்லூரியிலே கூடி ஒரு முடிவெடுத்தார்கள். தமிழ் வருஷப்பிறப்பு என்று இப்போது கொண்டாடப்படுவது விப பிரப விப என்று சொல்வதெல்லாம் ஆபாசத்தின் உச்சம். சித்திரை முதல் நாள் அல்ல, தை முதல் நாள் தான் தமிழருடைய தொடக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தமிழன் நம்பிக்கொண்டிருந்த காலம் என்று சொல்லி அதற்காக அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். காலங்காலமாக அன்றைக்கு இருந்தவர்கள் பண்பாட்டு படையெடுப்பை பற்றி கவலைப்படவில்லை. திராவிடர் கழகம் வலியுறுத்தியது, கலைஞர் அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை செய்தது. திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்ததையெல்லாம் மாற்றிவிட வேண்டும் நினைப்பது விவேகமா? தயவு செய்து நினைத்து பார்க்க வேண்டும். இல்லையே, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிலேயே சொல்லி இருக்கிறார்களே, தேர்தல் முடிந்து ஒரு அரசு போய் இன்னொரு அரசு வரலாம், ஆனால் வருகின்ற புதிய அரசு என்பது நேற்றைய அரசின் தொடர்ச்சியை தவிர அது ஒன்றும் தொடர்ச்சி இல்லாத நிலை அல்ல என்று தீர்ப்பே கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முறை இந்த கதை என்ன, எவ்வளவு ஆபாசமான கதை, இந்த மாதிரி தாய்மார்களை வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமா? ஒரு முறை நாரத முனிவர் கிருஷ்ணமூர்த்தியை, நீர் 60,000 கோபிகளுடன் கூடியிருக்கிறீர்களே, எனக்கு ஒரு கன்னிகை தரலாகாதா என்ன? கடவுள்களுக்கு என்ன வேலை பார்த்தீங்களா? எவ்வளவு முக்கியமா ஆன்மீக பணி செய்யறாங்க பார்த்தீங்களா? நீ 1000 கன்னிகளோட இருக்கிய, கோபிகளோட, எனக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதான்னு கெஞ்சுறாரு. யார்? நாரதர் கிருஷ்ண பரமாத்மாவிடம் போய் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அதற்கு கண்ணன், நான் இல்லா பெண்ணை வரிக்க, வீடு போய் கதவை தட்டி பாரு, நான் இல்லாத வீடா இருந்தா நீ அங்க போனாரா? இது என்னையா, இதை விட கேவலம் எங்கேயாவது உண்டா? இவன்லாம் கடவுள்னு சொன்னா, இதை தான் நம்ம கும்பிடுறோம்னு சொன்னா வெளிநாட்டுக்கார வாயில எச்சு மிச்சம் இருக்குமா? அவரு உடனே தான் 60,000 வீடுகளிலும் பார்த்து, பாவம் 60,000 வீடு கதவு தட்டி இருக்காரியா, சும்மா சொல்லக்கூடாது, கின்னஸ் புக்ல ரெக்கார்ட்ல போய் பதிவு பண்ண வேண்டிய விஷயம். ஒரு மனுஷன் 60,000 வீட்டை கதவு தட்டினா எவ்வளவு நேரம் ஆகும்? 60,000 வீட்டிலேயே கண்ணன் இருக்காரு இவர் கதவை தட்டும் போதெல்லாம், மிகப்பெரிய அளவுக்கு. அந்த காலத்திலேயே குளோனிங் கண்டுபிடிச்சிட்டாரு போல் இருக்க. ஆகவே மிகப்பெரிய வாய்ப்பாக உடனே இவர் சொல்றார், இல்ல கதை எழுதியிருக்கிறார், வந்து அவர் திருமேனியில் மையம் கொண்டு கண்ணனிடம் வந்து, அவர் திருமேனியில் மையல் கொண்டு அவரை நோக்கி, நான் தேவரீரிடம் பெண்ணாயிருந்து ரபிக்க எண்ணம் கொண்டேன் என்றனர். கண்ணன் யமுனை நதியில் நாரதரை ஸ்நானம் செய்ய ஏவ முனிவர் அவ்வகை செய்து, அங்க இவர் யார்? நாரத முனிவர் அவ்வகை செய்து ஒரு அழகுள்ள பெண்ணாயினர். உடனே இவருடன் கண்ணன் 60 வருஷம் கிரீடித்து, 60 வருஷம் கிரீடித்து ஒன்னா இருந்து 60 அவர்கள் 60 குமாரரை பெற்றனர். அவர்கள் பெற்ற பிரபவ முதல் அட்சய இறுதியானவர்களாம், இவர்கள் வருஷமாம் பதம் பெற்றனர் அப்படின்னு சொல்லி பிரபவ அவர் சொன்ன 60 வருஷம். இது கதை. கிருஷ்ணனுக்கும் நாரதருக்கும் பிறந்தவர் 60 வருஷம் அப்படின்னு எழுதியிருக்கான். இப்பொழுது அசிங்கமா, ஆணும் சேர்ந்தா என்ன பிறக்கும்? எய்ட்ஸ் பிறக்கும். இது அதனால எல்லாரும் சொல்லி, அரசாங்கமே எதிர்த்தாப்பல சொல்லி, தடை சொல்லி, இதெல்லாம் தவறான முறைகள் இருக்காதுங்க, இந்த மாதிரி உணர்வுகளுக்கு ஆளாகாதீங்கன்னு சொல்லி ஒழுக்கத்தை நலநாட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் கடமையா பார்க்க வேண்டிய நேரத்தில் நம்ம வருஷமே இப்படி பிறந்ததுன்னு எழுதி ஆரம்பிச்சா, இதை விட ஒரு கேவலமான ஒரு சமுதாயத்தை கொச்சப்படுத்துறது வேற உண்டா? தமிழர் சமுதாயம் என்ன அவ்வளவு கொச்சைப்பட வேண்டியதா? தை முதல் நாள் அறுவடை திருநாள். அந்த அறுவடை திருநாள் என்பதுதான் தை முதல் நாள். மார்கழி உச்சியில் மலர்ந்தது பொங்கல். புரட்சி கவிஞர் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் அறிஞர்கள் சொல்லி வந்திருக்கு. அதோட மட்டுமல்ல, நடைமுறையில் எண்ணி பாருங்க. இப்ப எனக்கு வயது 78 முடிஞ்சு 79 தொடங்க இருக்கு. 78 வயதுன்னா 60 வயதுல நான் எந்த தமிழ் வருஷம் பிறந்தேன்னு சொன்னா 60ஓட முடிஞ்சு போச்சே. இப்ப எனக்கு அந்த கணக்குப்படி என்ன 12 வயசா?
13 வயசா? நீங்க நல்லா நினைச்சு பார்க்க வேண்டாமா? நடைமுறைக்கு இது அறிவுக்கு பொருந்துமா, வசதிக்கு பொருந்துமா? இப்படியெல்லாம் இருந்த நிலையில இதை எடுத்து சொன்னோம். இதை இந்த அரசு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? தயவு செய்து நண்பர்களே எடுத்து பாருங்க. நம்ம தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழுக்காகவே நாங்கள் உயிரை கொடுப்போம் அப்படின்னு சொல்றவர்கள்லாம் இப்ப வாயை மூடிட்டு இருக்காங்க. என்ன பாவம் தெரியவே இல்லை, அவங்க வாய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, குரலே கொடுக்கல. யார் குரல் கொடுத்தாலும் யார் குரல் கொடுக்காவிட்டாலும் இன உணர்ச்சி உள்ள தமிழர்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றலும் பணியும் திராவிடர் கழகத்துக்கு உண்டு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இதில் அரசியல் பார்வை கிடையாது.